பண்ணிடலாம். ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட எம்எஸ்கேடி ஃபேமிலி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம். அதுவும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்துக்கு வந்திருக்கோம் மக்களே. செம்ம கூட்டம் மக்களே, கொஞ்சம் தான் கூட்டம் கம்மியாக இருந்தது. அப்படின்னு நாங்கள் கோபுரத்தை வீடியோ எடுத்துகிட்டு நடந்துட்டு இருந்தோம் மக்களே. அந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மக்களே. கடை ஓரமாக ஒதுங்கிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் முடியல எங்களால், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஓரமாக நின்றுட்டோம், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. எதுக்கு தான் வந்து நினச்சி மக்களே. அப்படியே ஓரமாக நின்றுருக்கோம். கடையில் 5 நிமிஷம் நின்ற மக்களே. அந்த கடைக்கார வேலை கடைசி அவ்வளோ கூட்டம் வந்துட்டு மக்களே. பாருங்கள் மக்களே, எப்படி போகுதுன்னே தெரில மக்களே. எங்கள் அப்பா வேறு அதிசயமாக இன்னைக்கு கூட்டம் வந்திருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரி வந்துட்டோம், போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டு மக்களே பொறுமையாக நடந்தோம் மக்களே. அடுத்து அங்கேயே ஃபுல்லாக நடந்துகிட்டே காலைல ஆயிடுச்சு மக்களே. அப்புறம் பொறுமையாக நடந்துட்டு இருந்தோம் மக்களே. அதுவும் 14 கிலோமீட்டர் வேறு சொன்னாங்க மக்களே. நான் என் வீட்டாண்டியே அவ்வளோ தூரம் நடந்ததில்லை. காலைல வாக்கிங்லாம் போவேன்னு சொல்லுவோம், ஆனால் அவ்வளோ தூரம் போனதில்லை மக்களே இது வரைக்கும். நடக்க நடக்க கால் வலிக்குது. அப்புறம் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிது மக்களே. அப்புறம் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம் மக்களே பொறுமையாக. அங்கங்கே கடை இருந்தது, கடையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பொறுமையாக வந்துட்டு இருக்க மக்களே. இவ்வளோ பேர் வந்தாங்களா, அதே சிவன் மக்களே. மலையை பாருங்கள் மக்களே. நிறைய பேர் இந்த மலையை பார்த்தா சிவன் படுத்திருக்க மாதிரி சொல்கிறாங்க மக்களே. நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, நீங்கள் நம்புறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் அப்படியே மேப் பார்த்தோம் மக்களே. மேப் மலை சின்ன தான் தெரியுது, ஆனால் 14 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நிறைய சிவலிங்கம்லாம் இருந்தது மக்களே. சரி குபேரலிங்கத்துக்கு வந்து மக்களே. இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ பவர் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரில. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் மக்களே. அப்புறம் கோயிலை பார்த்தோம் மக்களே. அப்புறம் உள்ளே போனால் டைம் ஆகிடும்ன்ட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தோம் மக்களே. மழை பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மக்களே. எங்கேயா ஏற்றுறாங்க அந்த தீபத்தைன்னு யோசிக்கிற மக்களே நானே இப்போ. அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் நடந்து போய்ட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு யானை தெரிஞ்சுது. சரி பக்கத்தில் போய் பார்த்தா சிங்கம், அப்புறம் மாடு, அதுக்கப்புறம் புலிலாம் இருந்தது மக்களே. பார்க்க அப்படியே ரியலாக இருந்தது. எனக்கு பக்கமாச்சு புலிலாம் இவ்வளோ பெருசு இருக்குமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மக்களே. நீங்கள் பாருங்க அந்த புளியை இந்த சைஸ் தான் இருக்கும் எடுத்துட்டு மாடு அடுத்த மக்களே தலை, அப்புறம் கண்ணுக்குட்டி கூட தலையை அடுத்த மக்களே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்களே. இது ஏதோ ஊருக்கு வந்து இந்த கோவிலுக்கு ஏதோ பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க போல மக்களே, அதுக்கு வச்சுருக்காங்க மக்களே. சூப்பராக இருக்குது மக்களே. இதுவரை பார்த்துல மக்களே இந்த மாதிரி உண்மையிலேயே ரியலாக இருக்க மாதிரி தான் அந்த மக்கள் இருந்தது. அப்படியே அங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மக்களே. அப்புறம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அதில் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் மக்களே. ரொம்ப தூரம் நடந்தாலும் சந்தோஷமாக தான் மக்களே இருந்தது. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பவர்ஃபுல் கடவுள்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நீங்களும் போய் பாருங்கள் மக்களே. இங்கே ஆல்ரெடி போயிருக்கீங்க, இல்லாட்டி இதுக்கப்புறம் போக போகிறீங்க, நான் போயிட்டு வந்துட்டுக்கப்புறம் மறக்காமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிபடி.